வணக்கம். நம்ம போன தடவை வீடியோவோட கண்டினியூஷனுங்க. இப்போ மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம இடையில கூட ஒரு நண்பர் ஃபோன் பண்ணியிருந்தோம். இந்த மார்க்கெட்டிங்கிறத எனக்கு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க அப்படின்னாங்க. மார்க்கெட்டிங் அப்படிங்கிற இடத்துல நீங்க மார்க்கெட் அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் எந்த விதத்துல சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பொருள் அது எந்த பொருளா இருந்தாலும் சரி, அது எங்க வாங்குறோம், எங்க விற்கிறோம், ரா மெட்டீரியல் நம்மளுக்கு எங்க கிடைக்குது அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் ஒர்க்கா செக் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு பொருள் என்னுடைய ஃபீல்டு, நம்ம ஆயில் மில் ஃபீல்டையே உதாரணமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கடுகு இங்க டிமாண்ட் இருக்குதுன்னா கூட கடுகு இங்க விளைச்சல். அப்ப நீங்க ஒவ்வொரு தடவையும் இந்த கடுகு வாங்குறதுக்காக நம்ம அந்த மாநிலத்தை தேடி போற மாதிரி இருக்கும். அப்போ ரா மெட்டீரியல் எங்க கிடைக்குது அப்படிங்கிற அனலைஸ் நீங்க எடுத்துக்கணும். இந்த ரா மெட்டீரியல் உங்களுக்கு ரொம்ப தூரமா இருந்ததுன்னா இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு அதிகமாகுது. அடுத்தது பொருளோட தரத்தை ஒவ்வொரு தடவையும் நீங்க நேர்ல போய் பார்த்து எடுக்க முடியும். அப்போ இந்த பொருள் நம்மளுக்கு உத்தரவாதமா சரியான விலையில சரியான தரத்துல எங்க கிடைக்குது, அது நீங்க எந்த தொழிலா இருந்தாலும் சரி, அந்த தொழிலுக்கான ரா மெட்டீரியல் எங்க கிடைக்குது அப்படிங்கறத செலக்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு அடுத்தது அந்த ரா மெட்டீரியல், அந்த பொருள் உங்களுக்கான தரம் என்னங்கிறத முதல்ல நிர்ணயம் பண்ணிக்கங்க. எல்லா பொருளும் எல்லா தரத்துக்கும் செட் ஆகாது விலையில். இப்போ நல்ல கடலை பருப்பு எடுத்துக்கலாம். கடலை பருப்பு முழு கடலை பருப்பு, மிட்டாய் பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பருப்பு விலை அதிகமா இருக்கும். அது எண்ணெயாற்ற இதுக்கு தேவையில்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும், எண்ணெய்க்குனே உடசல் பருப்பு அப்படிம்பாங்க. அதுலயே ரெண்டா உடஞ்சி வந்திருக்கும் 2 பீஸ் பருப்பு, நல்ல தரமான பருப்பா இருக்கும். அப்ப நீங்க அதை நீங்க செலக்ட் பண்ணணும். அப்ப இதே தரம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ இது ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றது. இந்த சேல் பண்ற இடத்துல நம்ம மெட்டீரியல் நம்ம ஒரு உற்பத்தி பண்ண பிற்பாடு அதை எங்க கொண்டு போய் விற்க போறோம் அப்படின்னு நீங்க விற்கிற இடத்தை பொறுத்து அந்த பொருளுக்கான விலைகள் இருக்கும். இதை மார்க்கெட் பொசிஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எங்களுக்கு தெரிய எண்ணெயை அவங்க உற்பத்தி பண்ண விலையில இருந்து கிலோ 10 ரூபாய் லாபம் வச்சு விற்கிறவங்க, 1 லிட்டருக்கு 10 ரூபாய் லாபத்துல விற்கிறவங்களும் இருக்காங்க, 1 லிட்டருக்கு 100 ரூபாய் லாபம் வச்சு விற்கிறவங்களும் இருக்காங்க. சோ அப்போ விற்கக்கூடிய இடம் இங்க, அதுக்கு என்ன விலை கிடைக்கும். இப்ப இதைத்தான் நான் உங்களுடைய மார்க்கெட் அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது எல்லா தொழிலுக்கும் இது பொருந்தும். இது எண்ணெயாற்ற மிஷினுக்கு மட்டும் இல்லைங்க. நீங்க நெல்லுல இருந்து நம்ம அரிசி பண்ணி விற்கிறோமா, இல்ல எதா இருந்தாலும் சரி. இப்போ இது நாங்க இடத்துல கொண்டுட்டு போய் சேர்த்துற செலவுகளை நம்ம ஆட் பண்ணிக்கணும். பேக்கிங், அப்படி இது ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் தாண்டி நம்ம அங்க கொண்டுட்டு போய் சேர்த்தும் போது நம்மளுக்கு அந்த அஃபோர்டபிலிட்டி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம செக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுதான் நான் சொன்னக்கூடிய மார்க்கெட் அனலைஸ் அப்படின்னு சொன்ன விஷயம். நன்றி, வணக்கம்.